கருப்பன் பேசுறேன் என் மக்கா. என் பிள்ளையே, சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்க இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும். உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும். ஆனால் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக்கொள். அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே. உன் பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். அது சரியான பாதையாக உள்ளது. புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள். அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் என் மக்கா. கருப்பன் பேசுறேன் என் மக்கா. எப்போதெல்லாம் உன் நம்பிக்கை குறைகிறதோ அப்போதெல்லாம் நான் உனக்கு ஏதாவது ரூபத்தில் நம்பிக்கை அளிக்க வருவேன். நீ என் பக்தன் மட்டுமல்ல, என் பிரியமான பிள்ளை. நீ இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்து கொள். உன் லட்சியம் அனைத்தையும் நிறைவேற்றுவேன். இது என் சத்திய வாக்கு என் மக்கா. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நானே. ஆகையால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்து இருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நான் எப்படி செயல் புரிவது என் மக்கா? காரணமில்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதே நடக்கும் என் மக்கா. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். உன் வலிகள் எனக்கு புரிகிறது. நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் இமை போல் உன்னை காத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் மக்கா.